சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்ப சுவாமியின் அவதாரம் எதற்காக ஏற்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே. ஐயப்ப சுவாமி எதற்காக ஆண்டுதோறும் ஜோதி வடிவாக காட்சியளிக்கிறார்? மகர சங்கராந்தி தினத்தின் சிறப்பு குறித்தும் அறிந்திடுவோம் வாருங்கள். காலவ மகரிஷியின் மகள் லீலாவதி முனிவர் ஒருவரின் சாபத்தின் காரணமாக மகிஷி என்னும் அரக்கியானாள். அவள் பிரம்மனை குறித்தும் தவம் செய்து சிவனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்த சக்தியால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்று வரம் வாங்கினாள். அதன் விளைவாகவே ஒரு சமயம் மகாவிஷ்ணு தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை சமமாக பங்கிட்டு வழங்குவதற்காக அழகிய மோகினி பெண்ணாக அவதாரம் எடுத்து வந்தார். அப்போது அங்கே வந்த சிவபெருமான் மோகினியின் அழகை கண்டு மயங்கினார். அதையடுத்து சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அவரே மணிகண்டன் என்ற ஐயப்பன் ஆவார். அந்த ஐயப்பனை தான் கேரளாவில் பந்தளம் என்ற பகுதியை சேர்ந்த ராஜசேகர மன்னன் தனது வளர்ப்பு மகனாக வளர்த்து வந்தார். ஐயப்பனுக்கு 12 வயது வந்தபோது தனது அவதார நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் வளர்ப்பு தாயின் நோயை தீர்ப்பதற்காக புலிப்பால் கொண்டு வர வேண்டி காட்டிற்கு சென்று மகிஷியை வதம் செய்தார். ஐயப்ப சுவாமியால் சாப விமோச்சனம் அடைந்த லீலாவதி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அவரிடம் வேண்டினாள். அதற்கு ஐயப்பனும் தான் நித்திய பிரம்மச்சாரி என்றும் எந்த ஆண்டில் தன்னை காண கன்னி ஐயப்பமார்கள் வரவில்லையோ அந்த வருடம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றார். மகிஷியை ஐயப்ப சுவாமி வதம் செய்த நன்றிக்காக இந்திரனும் தேவர்களும் புலிகளாக மாறி அவருடன் அரண்மனைக்கு சென்றனர். ஐயப்பனின் தெய்வ வடிவத்தை கண்ட அரசி தன்னை மன்னிக்கும்படி கூறியதும் அவதார நோக்கம் முடிவடைந்ததால் தேவலோகத்திற்கு செல்வதாக தந்தையிடம் ஐயப்பன் கூறினார். மேலும் தன் நினைவாக தான் விடுகிற அம்பு விழும் இடத்தில் கோவில் கட்டும்படி கூறினார். அவ்வாறே சபரிமலை என்ற அந்த இடத்தில் பந்தள மன்னன் கோவில் கட்ட பரசுராமர் அங்கு ஐயப்ப சுவாமியின் சிலையை பிரதிஷ்டை செய்தார். அதையடுத்து இருமுடி கட்டி தம்மை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி அன்று ஐயப்பன் ஜோதி வடிவில் இன்றும் அருள் புரிகின்றார். உத்தராயண புண்ணிய காலத்தில் முதல் நாளாகிய மகர சங்கராந்தி அன்று பொன்னம்பலமேட்டில் ஐயப்பன் மகர ஜோதியாக காட்சியளிக்கின்றார். ஐயப்பன் தெய்வமானதை அடுத்து ஆண்டுக்கு ஒரு முறை ஐயப்பனை நேரில் தரிசிக்க வருவதாகவும் அப்போது ஐயப்பனுக்கு செய்த ஆபரணங்களை கொண்டு வந்து அணிவிப்பதாகவும் மன்னன் வேண்டினார். தந்தையின் ஆசைக்காக ஆண்டிற்கு ஒரு நாள் மட்டும் அந்த ஆபரணங்களை அணிந்து கொள்வதாக அவரிடம் ஐயப்பன் தெரிவித்தார். அதன்படி மகர விளக்கு பூஜையின் போது பந்தள அரண்மனையில் இருக்கும் திருவாபரண பெட்டிகள் அங்குள்ள சாஸ்தா கோவிலிலிருந்து சபரிமலைக்கு தலைச்சுமையாக கொண்டு செல்லப்பட்டு ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும். ஆபரண பெட்டிகள் புறப்பட்டதிலிருந்து சன்னிதானத்தை அடையும் வரை வானில் 2 கருட பறவைகள் ஆபரண பெட்டிக்கு பாதுகாப்ப உடன் பறந்து செல்வது இன்று வரை எங்கும் இல்லாத அதிசயமாகும். இந்த 2 கருட பறவைகளும் ஐயப்பனின் தாய் தந்தையான மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானே என்பது ஐதீகம். இன்று மகரஜோதி தரிசனத்தை சபரிமலையில் சன்னிதானம், புல்மேட்டு மற்றும் பம்பை நதி அடிவாரம் ஆகிய 2 இடங்களில் இருந்தும் நேரடியாக தரிசிக்கலாம். சுவாமி ஐயப்பனின் ஆபரண பெட்டிகளை தூக்கி வரும்போது பந்தளம் முதல் சபரிமலை சந்நிதி வரை 2 கருடன்கள் பறந்து வரும் அதிசயத்தை காண கண்கோடி வேண்டும். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.